திராவிட மாடல் அரசு மீதும் சில பேர் விமர்சனம் வைப்பாங்க. அந்த விமர்சனத்துல நியாயம் இருக்கான்னு பார்த்து சரி செய்யற முதலமைச்சர் தான் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த ஸ்டாலின். ஆனா ஒன்றிய பாஜக அரசு எந்த கோரிக்கையும் கண்டுக்கிறது இல்ல, எந்த விமர்சனத்தையும் நியாயத்தோடு பாக்குறது இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், திருவண்ணாமலை மாவட்டம் கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். ஏன் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். ஆரணி அரிசினா அவ்வளவு தரமாக இருக்கும். அதனால மற்ற யாரையும் விட உங்களுக்கு தான் 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு முக்கியமானது ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த திட்டத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு இப்ப மூடு விழா நடத்தி இருக்காங்க. வறுமையை ஒழிக்கிறதுலயும் கிராம மக்கள் கிட்ட பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கிறதுலயும் இந்த திட்டம் பெரிய சாதனை படைச்சது. ஆனா இப்ப பாஜக என்ன செய்யறாங்க, அந்த திட்டத்திலே காந்தியோட பேர் எடுத்துட்டாங்க. 100 நாள் வேலை மக்கள் உரிமைன்னு இருந்ததையும் தூக்கிட்டாங்க. கடந்த 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு வந்த இந்த திட்டத்தை இப்ப மொத்தமா நீக்கிட்டாங்க. இதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நாம தான் போராடிட்டு இருக்கோம். இதையெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்கன்னா இல்ல. தன்னை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிச்சி இல்லாம ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவங்க கட்சி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் இதுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. இப்படியாக ஒன்றிய பாஜகவோட கொடுங்கோல் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு பூஜா தூக்கக்கூடிய அதிமுக அடிமைகளும் நம்ம அரசோட சாதனைகளை மறைக்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம திண்டாடுறாங்க. அவங்களுடைய எந்த பொய்யையும் மக்களான நீங்க நம்ப தயாராக இல்லை. அதனாலதான் திராவிட மாடல் 2.2 அமைவது உறுதி உறுதி உறுதினு நான் தொடர்ந்து உரைக்க சொல்றேன்.